நம்மளுடைய வாழ்க்கையில் எதில் செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யோசனைகளில் தான் கர்மா செயல்படுது. இப்போ உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் கர்மா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த பணம் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நஷ்டமாகுமோ அந்த இடத்துல இந்த யோசனைகள் கொண்டு போய் அங்கே உங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சிரும். கர்ம வினைகளுக்கு ஏற்ப தான் இறைவனோட அருள் கிடைக்கும். அப்போ அதனால தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிரச்சனை வேகமாக சரியாகுது. ஏன் சரியாகலைன்னா நம்மளுக்கு கர்மா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு மயனையோ இப்பேற்பட்ட பேரண்ட்ஸையோ செலக்ட் பண்ணி அவங்க மூலமாக கர்மா கிரியேட் ஆகி அந்த கர்மாவை இவங்களும் சஃபர் ஆகணுன்னு இருக்கு. அப்போ எனக்கு கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த கர்மா சரியாயிரும். சரியாகாது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை. யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மதுரையில் இருக்க அந்தர்யாமன் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். கர்மாவை பற்றி இன்னைக்கு நிறைய டீப்பாக நம்ம பேச போகிறோம். அவர் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்காக ரெடியாக இருக்கார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கர்மா நம்ம வாழ்க்கையில் எந்த விதத்தில் செயல்படுகிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்ம மனிதனுடைய வாழ்க்கையில் பிறப்புலேருந்து இறப்பு வரையும் கர்மா செயல்படுது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எதில் செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யோசனைகளில் தான் கர்மா செயல்படுது. ஏன்னா கர்மாங்கிறது என்ன? பாபம் புண்ணியம் அதோடைய தொகுப்பு தான் கர்மா. நம்ம செய்த நல்வினைகளும் தீவினைகளும் நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணும் வாழ்க்கையில். அப்போது நம்ம வாழ்க்கையில் அந்த கர்மா எங்கே யோசனைகள். இப்போ உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் கர்மா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த பணம் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நஷ்டமாகுமோ அந்த இடத்துல இந்த யோசனைகள் கொண்டு போய் அங்கே உங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சிரும். உங்களுக்கு நஷ்டமாகணும். இப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நல்ல லாபம்ங்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுடைய கர்ம வினைகள் ரொம்ப குட்டாக ரொம்ப புண்ணிய பலன்கள் அதிகமாக இருந்துருச்சுன்னா அவங்களுடைய யோசனைகள் என்னென்ன மாதிரி ட்ரிக் பண்ணால் அந்த வியாபாரத்துலேயோ இல்லை நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு லட்சியங்கள்லையோ நீங்கள் எதில் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி வாழ்க்கையில் ஆனந்தம் இருக்குமோ அந்த மாதிரி யோசனைகள் கொடுக்கும். ஒரு சின்ன உறவு முறைகளில் ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாகவும் எடுத்துக்கலாம், அதை சிறுசாகவும் எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுடைய கர்மாவை பொறுத்து தான் அதை பெருசாக எடுத்து அதை பூதாகரமாக்கி நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விவாகரத்து கூட போகிறாங்க. அப்போது அதை சிறுசாக்கி அதை ஒரு பெரிய பிரச்சனை காம் பண்ணுறாங்க. அப்போது கர்மா நம்மளுக்கு எங்கே செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புத்தியில், வேறு எங்கேயுமே கிடையாது. அந்த யோசனைகளில் தான் அது ஆக்குபைட் பண்ணும். சரிங்க சார். இப்போ நம்ம சில பேருக்கு ரொம்ப சீக்கிரமாக சில விஷயங்கள் நடக்கும், சில பேருக்கு சில விஷயங்கள் ரொம்ப லேட்டாக நடக்கும். இதுக்கும் கர்மாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா? அதாவது நம்ம ஒரு கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம். சில பேர் 2 வாரம் 3 வாரம் தான் அந்த ப்ரேயர் வைப்பாங்க, வேகமாக நடந்துடும். சில பேர் வருஷக்கணக்கில் ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, ஒரு லோன் அமையாது, எதுவுமே அமையாது. கல்யாணமாக இருக்கட்டும், சில பேர் ஒரு கோயிலுக்கு போனால் இங்கே கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு போயிட்டு வந்தாலும் நடக்கும். ஆனால் ஊரில் உள்ள எல்லா கோயிலும் பரிகாரம் பண்ணியிருப்பாங்க, சில நபர்களுக்கு நடக்காது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மா ஒவ்வொரு விதத்தில் செயல்படும். இப்போ நம்ம இருக்கோம், நம்ம காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு இட்லி எடுத்தோம்னா ஒரு 12 1 மணிக்கு லஞ்சுக்கு நம்மளுடைய வயிறு பசிச்சிடும். இதே நேரத்தில் காலையிலே நம்ம ஒரு ஹெவியான ஃபுட்டு, ஒரு பிரியாணியோ இல்லை ஒரு பூரியோ சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பசிக்கிறதுக்கு ஒரு 2-3 மணி ஆகும் இல்லையா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம டைஜீன் பண்ணிக்கிறதே அந்த உணவை பொறுத்து மாறுபடும் போது ஒவ்வொரு மனிதனோட கர்மம் தனிப்பட்ட கர்மா இருக்குது. அப்போ அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப தான் இறைவனோட அருள் கிடைக்கும். அப்போ அதனால தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிரச்சனை வேகமாக சரியாகுது. ஏன் சரியாகலைன்னா நம்மளுக்கு கர்மா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ எனக்கு கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த கர்மா சரியாயிரும். சரியாகாது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு கர்ம வினைகள் கம்மி, அதனால இறைவன்கிட்ட போகிறாங்க, வரங்கள் உடனே கிடைக்குது. நம்ம கர்ம வினைகள் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அது கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஓகே சார். இப்போ நீங்கள் தனி நபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்போ ஒரு தனி நபரோட கர்மா அவருக்கு மட்டும் இல்லாமல் அவரோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் செயல்படுமா சார்? கண்டிப்பாக. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, பையனுக்கு குழந்தை ரொம்ப வருஷம் ஆகுதுன்னா அது அவங்களுடைய கர்மா மட்டும் கிடையாது, அவங்களுக்கு மட்டும் அது வேதனை கிடையாது இல்லையா? அவங்களுடைய பொண்ணோட பேரண்ட்டுக்கு இருக்கும், மாப்பிள்ளையோட பேரண்ட்டுக்கு இருக்கும். அப்போ ஒரு வீட்டில் ஒருத்தவங்க வியாபாரத்திலையோ இல்லை மிகப்பெரிய அவமானங்களோ நஷ்டங்களோ ஏற்பட்டா அது அந்த குடும்பத்தையே பாதிக்கும் இல்லையா? அப்போ ஒரு தனி மனிதன் அவனுடைய கர்ம வினைகள் யாரை பாதிக்கும்னா அவனை சுற்றி அவனை ஆதாரப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களை பாதிக்கும். இதுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா அவங்களுடைய கர்மா இருக்கிறனால தான் இப்பேற்பட்ட ஒரு மயனையோ இப்பேற்பட்ட பேரண்ட்ஸையோ செலக்ட் பண்ணி அவங்க மூலமாக கர்மா கிரியேட் ஆகி அந்த கர்மாவை இவங்களும் சஃபர் ஆகணுன்னு இருக்கு. அப்போ கர்மாங்கிறது நம்ம ஒரு தனிப்பட்ட நபருடைய மட்டும் சொல்ல முடியாது, அவங்கள சுற்றி இருக்கிற எல்லா நபர்களையும் கண்டிப்பாக பாதிக்கும். இப்போ இந்த கர்ம வினைகள் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறவுகள், அவங்க அந்த ஒரு நபர் யார் கர்மாவில் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்காக
பிரார்த்தனை பண்ணாலோ இல்லை இது பண்ணால் சரியாகும்னா அது சரியாகும்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு வழி காட்டும். அந்த வழியில் போய் எந்த நபரால் அவங்களுக்கு கஷ்டமோ இல்லை எந்த நபரால் ரொம்ப விரக்தி எல்லாம் ஏற்படுதோ அந்த நபருக்குள்ள சில மனமாற்றங்கள் ஏற்பட்டு அவங்களுக்குள்ள கர்ம விமோக்ஷம் நடக்கும்போது இந்த ஃபேமிலி கர்மாவும் ஆஃப் ஆயிரும். அப்போ ஒரு தனி நபருடைய கர்மா அவங்களோட குடும்பத்தை பாதிக்கும், குடும்பம் பாதிக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் சந்தோஷமா இருந்தால் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும், குடும்பம் சந்தோஷம் இருந்தால் அந்த சொசைட்டி சந்தோஷம், சொசைட்டி இருந்துச்சுன்னா அந்த உலகமே சந்தோஷமா இருக்கும். ஒரு நபர் சஃபர் ஆகுறது எங்கேயோ ஏதோ ஒரு எதிர்மறையான நிகழ்வுகள் இந்த பிரபஞ்சத்தில் நடக்க நம்மளும் ஒரு காரண கருத்தா. எங்கேயோ ஒரு பூகம்பம் நடக்குது, எங்கேயோ ஒரு டெரரிஸ்ட் கொலை பண்ணுறாங்கன்னா இங்கே வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு எமோஷ்னலோடைய வருத்தங்கள் இது கூட அவங்க போய் ஒரு பேட் சிக்னல் கிரியேட் பண்ணும். அப்ப இயற்கை நடக்கிற சீற்றத்து கூட நம்ம ஒரு தனி மனிதனுடைய கர்மா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய கர்மாவை கிளியர் பண்ணி வாழ்க்கையில ஆனந்தமா இருக்குங்கிறத நினைச்சு அந்த அளவுக்கு ஒரு தனி மனிதன் நம்மளை ஆதாரப்பட்டு இந்த உலகம் இருக்கு, இந்த பிரபஞ்சம் இருக்குன்னு காட்டிலும் நம்ம குடும்பம் இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த கர்மால இருந்து வெளியில வர முடியும். ஓகே சார், இப்போ யாகங்கள் பூஜைகள் இது பண்றனால நம்மளுக்கு வந்து கர்ம வினை விமோக்ஷனம் அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? யாகங்கள் பூஜைகள் பண்றதுனால கர்மா ஆகும்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த பூஜைகள் பண்றாங்க, எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, எல்லாருக்குமே நல்லது நடக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது, இல்லையா? கிடையாது. இந்த கர்மா எதை ஆதாரப்பட்டிருக்க நம்மளுக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுக்க தான் வந்திருக்கோம். கர்மானா என்ன? நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. அதுவே கெட்ட கர்மா, நம்மளுக்கு ஒரு நஷ்டமோ ஒரு நோயோ இல்லை ஒரு அவமானங்களோ ஏற்படும் போது தான் நம்மளுக்கு அது பாதிப்பா இருக்கு. அப்போ இதை சரியாகிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஹோமங்கள் பண்றோம், ஒரு பூஜைகள் பண்றோம், ஒரு வழிபாடுகள் பண்றோம். இந்த வழிபாடுகள் பண்ணா இது மட்டும் சரியாகும்னா ஆயிருந்தா யாரும் அந்த வழிபாடுகள் பண்ற எல்லாருக்கும் ஆயிருக்கணும். வழிபாடுகள் பண்ணி நம்மளுடைய நேயர்களே எத்தனையோ பேருக்கு ஆயிருக்கான்னு கேட்டா ஒரு 10% ஆயிருக்கும், 90% ஆகாது. இந்த 10% ஏன் ஆயிருக்கு? அவங்களுக்கு அந்த கர்மா கரையணுங்கிறது சங்கல்பம். அப்போ இங்க கர்மா எங்க உடையும் அப்படின்னா இந்த வழிபாடுகள் யாகங்கள் ஆகாது, அவங்களுக்குள்ள மனமாற்றம் நடக்கணும். எதுவுமே அவங்களுடைய உள்ள மனமாற்றம் நடக்காத வரைக்கும் வெளி உலகத்தில் எதுவுமே நடக்காது. இந்த யாகங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் செய்யும்போது இதுல அவங்க பக்தியால கொஞ்சம் இறைவன் மேல உணர்ந்து தன்னுடைய தவறுகளை உணர்ந்து தனக்குள்ள ஒரு மாற்றம் வரும்போது கண்டிப்பா இது ஹெல்ப் பண்ணும். அதோட இந்த கர்மால இருந்து நம்ம தப்பிக்கவும் முடியும். சரிங்க சார், ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க சார். இப்போ நமக்கு கர்மா மூலியமா இப்போ ஒரு சீக்கிரமா ஒரு விமோக்ஷனம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்குங்களா சார் உங்ககிட்ட? இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மேடம், கர்மா விமோக்ஷனம் பெறணும்னு சொல்லிட்டு ஒரு பூஜை, இந்த பூஜை பண்ணா கர்மா பெறும், இல்லை இந்த கோயிலில் பண்ணா இந்த கர்மா கரையும். இதெல்லாம் பொய்யா உண்மையான்னு கேட்டால் உண்மை. ஏன்னா உண்மை இல்லாதது இத்தனை யுகங்கள் தாண்டி அந்த கோயில்கள் வழிபாடுகள் இருக்கு. ஆனால் அது போனால் சரியாகுதா அப்படின்னு கேட்டால் ஆகலை. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வேலை நடக்கணும் இல்லையா? என்ன வேலை செய்யணும் அப்படின்னா நமக்குள்ள சில விஷயங்கள் மாற்றிக்கிறாம இந்த பூஜைகள் வழிபாடுகள் பண்ணாது. நம்ம அந்தர்யாமின் ஃபவுண்டேஷனில் நான் சொல்லுவேன், உங்களுக்கு கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, கர்மா வழியே இல்லை, ஈஸியாக ஆகணும். ஏன்னா பூஜை பண்ணுறதோ இல்லையோனோ உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்களுக்கு பொறுப்பேற்றுக்கோங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது ஏன் நடக்குது? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் செய்த வினைகள் தான் அனுபவிக்கிறீங்க. ஒன்று போன ஜென்மமாக இருக்கலாம், இல்லை ஒரு 15-20 வயசில் இருக்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ட்ராயர் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு கொலை பண்ணிட்டான், அதுக்காக பேண்ட் ஷர்ட் போடக்கூடிய அந்த ஏஜில் அந்த தண்டனை கிடைக்கிறதுக்காக இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா? அதே நபர் தானே. அதே மாதிரி தான் நம்ம செய்த கர்மா தான். நம்ம சொல்லுவோம், இந்த ஜென்மாவில் நான் என்ன பண்ணேன், எனக்கு ஏன் இவ்வளோ ஏமாத்துறாங்க, எனக்கே இந்த மாதிரி ஒரு பேரண்ட், எனக்கே இந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறாங்க. போன ஜென்மாவில் நம்ம கொடுத்தது தான். இன்னைக்கு உறவுகளில் பிரச்சனையாக இருக்குன்னா அந்த உறவுகளை ஒரு ஜென்மாவில் நீங்கள் கஷ்டப்படுத்தியிருப்பீங்க. இத்தனை பேர் இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் நம்ப வச்சு அந்த துரோகம் ஏன் நடக்கணும்? நீங்கள் அந்த துரோகத்தை பண்ணியிருப்பீங்க. அப்போ நடக்கக்கூடிய உங்கள் லைஃப்பில் ஏதோ வருத்தம் தரக்கூடிய அந்த கர்மா இருக்கு இல்லையா, அந்த சம்பவத்தை முழுமையாக அக்செப்ட் பண்ணுங்க. என்னைக்கு இது என்னால் உருவாக்கப்பட்டது, யார் மேலுமே ஃப்ளேம் பண்ண வேணாம். எனக்கு அம்மா சரியில்லை, என்னை ஒழுங்காக படிக்க வைக்கலை, எனக்கு உறவு முறைகள் சரியில்லை, என்னோடய ஹஸ்பண்ட் சரியில்லை, இந்த சம்பவத்துக்கு முழுசாக இதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கர்மாவுடைய செயின் 50% அதோடைய வலிமையை இழந்துடும். அவ்வளோதான் ரகசியம். நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், ஒரு பரிகாரம் தேடுறோம். நான் பெரிய பக்தன் மாதிரியும்
என் பிரச்சனை சரியாகாதான், ஒவ்வொரு கோயில் பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம், இறைவன்கிட்ட கருணை இருக்கா கருணை இல்லையான்னு புலம்புறோம். எதுவுமே புலம்ப வேணாம். என்ன நடக்குது? வியாபார நஷ்டமா? உங்களுக்கு அவமானம் வருதா? நான் செய்த கர்ம வினை நீங்கள் ஒத்துக்கோங்க. ஒன்று இந்த ஜென்மாலே இருக்கும் 50-60%, 54 ஜென்மால நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் அது பற்றி நம்மளுக்கு தெரியலை. ஆனால் நம்ம செய்யாத ஒன்றை புதுசாக அனுபவிக்கவே முடியாது. இந்த சிருஷ்டியில் என்ன கொடுக்குறோமோ அதை அனுபவிக்கிறோம். அப்போது இந்த விஷயத்துக்கு என்னுடைய கர்ம வினை நான் செய்ததுன்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா அங்கே என்ன இருக்கும்னா மனசில் போராட்டம் இருக்காது. ஃபர்ஸ்ட் போராட்டம் இல்லாதப்பவே உங்களுடைய ஆன்மாவுடைய சக்தி ரொம்ப பிரேக் த்ரூவாக இருக்கும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும்போது தான் வழிகள் தெரியல. அப்போ அந்த போராட்டம் இல்லாத மனநிலையில் அது உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனையாக இருக்குமே அதோட வழிகள் கண் முன்னாடி தெரியும். என்னைக்கு அக்செப்ட் பண்ணுறீங்களோ அந்த கர்ம செயின் கட் ஆயிரும். அவ்வளோதான் ரகசியம். நீ யாருமே ஏற்றுக்கிற மாட்டீங்க. ஏற்றுக்கிறாம எதை திண்டா பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாடோ ஒரு பரிகாரமோ ஒரு மந்திரத்தை சொன்னோமோ இல்லை ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணால் சரியாகுமோன்னு நினைக்கிறோம். ஆனால் அது கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த கர்மாவுக்கு நம்ம மட்டும்தான் காரணம், நம்மளுடைய கர்மா தான் அப்படின்னு முழுமையை ஏற்றுக்கிற போதே அந்த கர்மா பலம் இழந்துரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கான வழிகள் இந்த யூனிவர்சல் இந்த இறைவன் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எவ்வளோ பெரிய எதிர்மறை கர்மாலேருந்து வெளியில் வர முடியும். ஓகே சார், ரொம்ப அருமையா இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுப்பீங்கன்னு நினைச்சு பார்க்கல. கண்டிப்பா நம்ம நேயர்கள் அனைவருக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். இந்த மாதிரி இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம கர்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதோட நீங்க கிளாஸ் வேணும் அப்படின்னா தனி வகுப்பு இருக்கு சார், தனி வகுப்பும் நடத்துறாரு. அதை பத்தின விவரங்கள் உங்களுக்கு மேலும் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி இன்னும் நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா கர்மா வினையிலேருந்து எல்லாரும் வெளியில வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். ரொம்ப நன்றி சார். நிறைய விவரங்கள் எங்களுக்கு இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க கர்மாவை பத்தி. இன்னும் நிறைய விவரங்கள் இன்னும் வேற வேற டாபிக்ஸ் பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம். கண்டிப்பா உங்க கூட பேசுறோம். நன்றி. நன்றி.